ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆல்கஹால் எதுவும் இல்லாமல் ஃப்ரூட் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேரமல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சமாக மெல்ட் ஆகிடட்டும், அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் அது கட்டை சேர ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த கேரமலோட கலர் தான் கேக்குக்கும் இருக்கும். நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கலாம். இனி நம்ம கேக் பேட்டருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறமா 2 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் பட்டை. இந்த மசாலாவில் ஃபைனாக பவுடர் பண்ணுறதுக்காக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை மைதாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு திராட்சை, அப்புறமா ஃபைனாக கட் பண்ண 4-5 டேட்ஸ், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண செரிஸ், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு 1/4 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு செஸ்ட், மைதா 1 டேபிள் ஸ்பூன். நீ நல்லா கோட் பண்ணி ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ப்ளஃபியாக பீட் பண்ணி ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கலாம். 2 கப்பு மைதாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பீட் பண்ணி சைடில் மாற்றி வச்சுருக்கிற எக்கு கூட நம்ம இந்த மைதாவை 2 டைமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா கோட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இனி இதை கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக 4-5 டைம் டேப் பண்ணிக்கலாம். இனி மேலே முந்திரி திராட்சையில் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 80-90 நிமிஷம் வரைக்கும் இது பேக் பண்ணி எடுக்கணும். 90 நிமிஷம் முடிஞ்சது. கேக் நல்லா வாசம் வருது. நம்ம ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். டூத்பிக்கில் எதுவும் ஒட்டலை. கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்டியான ஃப்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மஞ்சிமா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.